தம்பி அஜித் எவ்வளோ அழகாக பாடினா பார்த்தீங்களா? கைத்தட்டெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. இப்படி 21 மாடன்மார்களும் சரி அந்த வேள்வி குழியில் இருந்து ஆதாளி போட்டார்களாம். சரி பார்த்தார் குருதவசி. 21 மாடன்மார்களை பார்த்து சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? என்னுடைய பிள்ளைகளே, உங்களை நான் கரையேற்ற வேண்டும், அக்கினி குழி விட்டு கரையேற்ற வேண்டும் என்று சொன்னால் அமைதியா இருந்தா மட்டும்தான் முடியும். அப்படி என்று சரி 21 மாடன்மார்களை எப்படி கரையேற்றுகிறார் பாருங்கள். எப்படி? பரனுட மகனே சுடலை மாடா, பரனுட மகனே சுடலை மாடா, பார்வதியாளுட மகனே வருவாய், பார்வதியாளுட மகனே வருவாய், உறமுடன் வருவாய் உமையவள் ஆணை, உறமுடன் வருவாய் உமையவள் ஆணை, வருவாரதை யார் அறிவாரோ, அறிவேன் அறிவேன் சுடலை மாடா, அறிவேன் அறிவேன் சுடலை மாடான், அழகுள்ள வீரா வெளியிலே வருவாய், அக்கினி குழிக்குள்ளே நீ இருந்தால், அக்கினி குழிக்குள்ளே நீ இருந்தால்தான் அறிவார்கள் முழுமைகள் எல்லாம், பொக்கிஷமுடனே சுடலை மாடா, பொக்கிஷமுடனே சுடலை மாடான், முறையுடனடா சுடலை முண்டா, போலும் கல்வனை போலே, கண்ணை போலும் கல்வனை போலே, கண்ட கண்ட இடமெல்லாம் ஓடி ஒளியாதே, முன்னணி முகமோ பின்னணி கொண்டையோ, முன்னணி முகமோ பின்னணி கொண்டையோ, ஊட்டிய வாழும் கேடைய முடனே, கொண்டாடி கொண்டாடி நடந்து, கொண்டாடி கொண்டாடி நடந்து, குணமுடன் வருவாய் சுடலை மாடா, குணமுடையோனே குறியிடையோனே, குணமுடையோனி குறுயிடையோனி, ஒரு மரணானே விரைவுடன் வருவாய், இப்படிதானோ இவர் மலைக்க, இப்படிதானோ இவர் மேலைக்க, கேட்ட சுடலை மாட சுவாமி, வளமுடன் அக்கினி குளிவிட்டு சிறப்புடன் வெளியில் வந்திடுவாரே. 21 மாடன்மார்களையும் இந்த குருதவசைய அப்படியே ஒவ்வொரு பேரா சொல்லி அழைக்கிறாரு. சரி எப்பா சிவசுடலை மாட சுவாமி. ஓவா என்னவோ ஏன் கூப்பிட்டீர்களா? ஆமா அதான் ஓன் இருக்கு. அதுக்கு இப்படிதான் சத்தம் கொடுப்பாங்களா என்ன? எனக்கு இஷ்டம்னா எப்படி சத்தம் கொடுப்பாங்க? நான் குருதவசீரா வெளியே வந்து விட மாட்டேன் பத்துக்க. அப்படியா? ஓ ஐயானி ஐயா வந்தாச்சு வந்தாச்சு. ஐயா பழைய கஞ்சி தான் இருக்குன்னு கொஞ்சம் ஊத்துங்கம்மா. அது மரியாதை. ஓ மரியாதையா? ஆமா. ஓஹோ சரி குருதவசி எங்களுடைய பெயரை சொல்லி அழைத்தால்தான் வெளியே வருவோம். சரி எங்க அண்ணன் மட்டும் வெளியே வந்துட்டாரு, மற்ற எல்லாரும் உள்ளத்தா இருக்கிறாங்க. அப்படியா? அதிவிரைவாக கரையேற்றுங்கள். சரி ஏத்துக்கின்றேன். அப்படி ஏ மாசானோ எப்படி சத்தம் போடுறானு வெளியே வந்துட்டியா தம்பி? பரவேஷம் வந்துட்டியா? குழி தோண்டி மாடா ஏன் வருவான்? அப்படியா? தோண்டிட்டு இருக்கான். சரி எப்பா பேச்சியம்மைன்னு வரலையப்பா? பேச்சியம்மன்னா இருக்க ஆத்திரம் டக்க மாட்டாங்க. அம்மா அருள் வரல என்ன? அருள் வரலையா? வந்துட்டு ஓ எம்மா பேச்சி பேச்சியம்மா பேச்சியம்மா சத்தம் போடு. பேச்சம்மைக்கு மௌனமாகி போச்சு. இந்த மௌனம் வரதான் முடியா? அப்படியா? சரிதான். இப்படியாகவே போக்குவரத்து மாடா, கல்லடி மாடா, கரடி மாடா, குழி தோண்டி மாடா எப்ப எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. ஒருத்தர் இருந்தாலே ஆதாளி போடுறத பார்க்க முடியாது. அப்ப 21 பேர் ஆதாளி போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஐயோ எங்களெல்லாம் பிறை செய்து நீர் தானே போய். கைலாசம் எப்படி இருந்திருக்கும்? எங்களுக்கு பசி பொறுக்க முடியல. கைலாசமே நடுநடுங்குது. இடத்திலே சரி சுடலை மாட சுவாமி குருதவசி ஐயாவை பார்த்து முதல்ல கேட்டது என்ன தெரியுமா? என்ன? ஐயா குருதவசி பாரிலே அழைத்தீரே குருவரா, அழைத்தீரே குருவரா, பன்றி கோழி கிடா வெளி வேணுமே, பாரிலே
சொன்னாங்க இப்பதாக வர வாங்கினாரேனா மெய்தாரி கையிலையில் சொன்னாங்க இப்பதாக வர வாங்கி தாரீனா கல்யாதே சுடலையில் மாடனே சுடலை மாடனே நல்ல வர வாங்கி தாரேனா தனியாதி சிவ சுடலை மாடனே சுடலை மாடனே இப்பதாக வர வாங்கி தாரீனா சுடலை மாடனோ சுடலையில் முண்டனோ சுடலையும் முண்டனோ வீர பல வேஷகாரனோ இருபத்தொரு பேரை இங்கே அழைத்து வாரும் என்றாரே சுவாமி நாங்க இப்பதான் அக்கினிக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கோம் சரி எங்களுக்கு வயிறு பிசியாக இருக்கிறது என்னவெல்லாம் வேணும் தெரியுமா என்னெல்லாம் வேணும் பன்றி கோழி கிடா நரபலிகள் தான் எங்களுக்கு தாருமையா இப்பா என்ன உங்களை எல்லாம் பிறவி செய்தது நான் தான் சரி பிறவி செய்ய சொன்னதோ ஆண்டவனாகிய சிவபெருமான் சரிதான் உங்களை பிறவி செய்ததோடு என்னுடைய வேலை முடிஞ்சுதா அதனால உங்களை எல்லாம் அழைத்து ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே கொண்டு விடுகின்றேன் உங்களுக்கு வேண்டிய பூஜையெல்லாம் நீங்க அவரிடத்திலே வாங்கி கொள்ளுங்கள் எங்களுக்கு தெரியுமா சிவபெருமான் எங்க இருக்கிறாருன்னு அதை நான் அழைச்சு செல்ல சொல்ல முடியா நீங்க தான் வருவீங்களா ஆமா இன்னும் உங்க கூட தான் கைலாசம் வரணுமா நான் தானே கூட்டிட்டு போவேன் அப்படி என்று சரி தேவர்களை அழைத்தாராம் தேவர்கள் எல்லாம் எப்படி வருகிறார் என்று பாருங்கள் எப்படி சொன்னபோது தெய்வாரெல்லாம் திடுக்கிட்டு எழுந்திருந்து சொன்னபோது தெய்வாரெல்லாம் வேண்டிக்கிட்டு எழுந்திருந்து உடலை மாடனையும் விரைவாக அழைத்து வர பாவுடனே அரை சட்டை செல்லடமோ அங்கிதலப்பாகையுடன் அரசத்தை எல்லமோ கத்திக்கேடையத்தோடு கிடக்கப்பட்டாளே போல் கலந்து சுடலை மாடன் விரைந்து புறப்படுவார் கலந்து சுடலை மாடன் விரைந்து புறப்படுவார் பிரமராக்கி சக்தி மாது பஞ்ச தேர்ல அப்படிதான் தலையில் வண்ணதல பாவான் சொல்லட மங்கச்சைகளா தலையில் வண்ணதல பாவான் வெள்ள குதிரையிலே மாறாரி சுடலை மாடன் பச்சை பல்லாக்கேரி தாயான பிரம்மசக்தி பச்சை பல்லாக்கேரி தாயான பிரம்மசக்தி ஆடு வாழாம் பாடு வாழாமாதாளி போடு ஆடு வாழம் பாடு வாழாதாளி போடு வாழ சொல்லி முகமகன மாறாளமை பேச்சியம்மை ஆதிசிவன் கையிலே அழியாத வரங்கள் வாங்கி நின்றாரே தேவால் தேவர்கள் சுடலைமாட சுவாமியை சரி கைலாச மலையில் அழைத்து வருகின்றார்களாம் அழைத்து வரும்போது என்னப்பன் சுடலைமாட சுவாமி சரி இந்த புதூர்ல இருக்கக்கூடிய சுடலைமாட சுவாமி எப்படி இருக்கான்னு பாருங்கண்ணே எப்படி இங்க பாருங்க அங்க பார்த்து சொல்லுங்க பாப்போம் நல்ல அழகா கம்பீரமா காட்சி அளிக்கின்ற வெள்ள குதிரையிலே வீச்சருவா ஏந்திக்கிட்டு சரி மீச அப்படியே வல்லையும் போல நிக்குது பாருங்க ஆமா ஆமா ஐயா இடதுபுற மீசை ஈட்டி போல நிக்கு தலையில என்ன வச்சிருக்காரு தலையில தலப்பா வச்சிருக்காரு கிரீடம் வச்சிருக்காரு கிரீடம் இப்படி என் அப்பன் சுடலைமாட சுவாமி சரி அழகாக ஆதாளி போட்டார்களாம் ஆமா அறையிலே ஒரு சல்லடம் 5 மணி வல்லையும் இடையிலே ஒரு சல்லடம் ஆமா பொந்தத்தடி கத்தி கேடையும் கத்தி எதுக்குன்னு எடுத்தாரு இல்ல கத்தி பாதுகாப்பு தானே வச்சிருக்காரு கத்தியா ஆமா அது வீச்சருவா இல்லையா அப்போ இல்ல வீச்சருவா வச்சிருப்பாரு அறையில கத்தி வச்சிருப்பாரு அப்போ அறையில வச்சிருக்கே தெரியலையா நல்ல சுடலைமாட சாமி உத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆமா அவரது கத்தியும் உண்டு கேடயமும் உண்டு
செல்லு மட்டும் ஆஃப் ஆஃப் போதுமா எடுத்து செல்லு எடுத்து ஒவ்வொரு கடையாக போய் அடிக்கிறாங்க அதுக்கு ரூபா சரியா சரியா அவங்க கூட கடையில் சேல்ஸ் பண்ணாங்க அழகாக இருக்கும் நான் இப்போ யாராவது கொடுத்து அடட்டாகும் ஆட முடியுமான்னு கேட்குறியா இல்லை அவனை கோமாளின்னு சொல்றியா இல்லை அவனுடைய லைஃப் கல்ச்சர் வேற நம்மளோட லைஃப் கல்ச்சர் வேற நேரம் காலை 3 மணிக்கு நிமிஷம் ஹலோ
21 மாடன்மார்களும் சரி கைலாசமலையில் விரைகின்றார்களாம். அப்படி. இந்த தேவர்கள் மாடன்மார்களை விட்டு விட்டு அவரவர் இடத்துக்கு போறாங்க. ஆஹா இருக்கக்கூடிய நாளையிலே சரி சுடலை மாடு சுவாமியை பார்த்து சிவபெருமான் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? என் மகனே சுடலை கண்ணா, என்னப்பா உன்னை பிறவி செய்ய சொன்னது யார் தெரியுமா? யாரு? நான் தான். சரி எங்களை பிறவி செய்த காரணம் என்ன? எப்பா ஆ, உங்களை பிறவி செய்ததற்கு காரணம் இருக்கிறது. என்ன? பூலோகத்துல மந்திரவாதி தொந்தரவு தாங்க முடியல. சரி மந்திரவாதினாரு? மந்திரவாதினா யாருன்னு தெரியாதா? மந்திரம் சொல்லிட்டே இருப்பாரு அவர் தானே? மந்திரம் சொல்லிட்டு இருக்கவங்க மந்திரவாதியா? இந்த கோயில்ல ஓம் கிரீம் 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 சுவாக அது குருக்கள், குருக்கள் பூசாரி அவங்க எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரவாதினாரு? இந்த மந்திரவாதினா சீட்டு வைப்பாங்க பத்தியா? பின்னாடி ஒரு மந்திரவாதி தெரியும், இவனை ஜாலியா முடிக்கணும். சீட்டு வைப்பாங்க பாத்திருக்கியா? அவங்க தான் மந்திரவாதி. சீட்டு? ஆமா. இந்த ஏழை சீட்டு, குலுக்கல் சீட்டு, மாதாந்திர சீட்டு, பொங்கல் சீட்டு, தீபாவளி சீட்டு. அதெல்லாம் தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டுன்னு சொல்றீங்க இல்லையா? சீட்டு தானே அது? இது சாதா சீட்டு. சாதா சீட்டுனா அதாவது ஒன்ன பிடிக்கலன்னு வையே, சரி நீதான் சொல்ற அவன மந்திரவாதின்னு. ஆமா. அவனுக்கு ஒன்ன பிடிக்கலன்னு வையே, உன் குடியை கெடுக்கிறதுக்காக உன் குடும்பத்தை இல்லாம ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு சீட்டு எழுதி உன் வீட்டுக்கு உனக்கு தெரியாம கொண்டு வைப்பான். ஏற்கனவே அப்படிதான் பண்ணிட்டு தெரியும். ஆமா. அப்ப என்ன ஆகும்? உன் வீட்டுல யாருக்காவது உடம்புக்கு முடியாம வரும், கடத்துக்கு மேல கடன் வந்து சேரும். இப்ப அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு வேலை? பின்னாடி இருக்காத மந்திரவாதியுடைய முடிக்கணும். இவனெல்லாம் பிடிச்சு வச்சு. ஆமா. இப்படி வேண்டாத வேலை செய்யுமா மந்திரவாதி. சரி அவனுடைய மதத்தை அடைக்குவதற்காகத்தான் உங்களை பிறவி செய்தேன். ஆமா. எப்ப இப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. அவன் பின்னாடியே வருவான் ஒரு தந்திரக்காரன். கோட்டருக்கும் கோழி புரி அடிக்கும். தந்திரக்காரன் யாரு? ஆமா தந்திரக்காரன். ஆமா. உள்ளே ஐயா கோட்டருக்கும் கோழி புரி அடிக்கும். ஆமா. இப்படி சரி இவர்களுடைய மதத்தை அடக்குவதற்காகத்தான் உங்களை பிறவி செய்தேன். நல்லே சுவாமி. உங்களுக்கு வரம் தருகின்றேன் என்று சொல்லி சரி என்ன வரத்தை கொடுத்தார் பாருங்கள். என்ன வரும்? மந்திரவாதி மதத்தை அடக்கவோ மணிக்கூடலை விடுங்கவோ நல்வரும். மந்திரவாதி மதத்தை அடக்கவோ மணிக்கூடலை விடுங்கவோ நல்வரும். தன்னிறக்கார தன்னை அடக்கவோ நன்மனை விட்டு தானே கடவோ. மண்ணடியில் வதங்கி ஒழிக்கவோ வானமேலில் வரது தெரியவோ. மண்ணடியில் பதுங்கி ஒழிக்கவோ வானத்திலே பறந்து தெரியவோ. நல்ல சோழிகள் பிழை பெறாமலே நடுநடுங்கி கிடந்து விரிக்கவோ. கோழி போலிண்டே கொக்கரைந்து கோபமோ கடியாகலாதே நேரியமோ. தன்னை பாடகம் விட்டு நடக்கிறேன் கையில் நல்லாலே பையமாயக்கவோ. இப்படி முதலாக சுடலை மாட சுவாமிக்கு சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தார் தெரியுமா? என்ன வரம் ஐயா கொடுத்தார்? மந்திரவாதியினுடைய மதத்தை அடக்குவதற்கு வரம் கொடுக்கின்றார். மந்திரவாதி மதத்தை அடிக்கணும், மதத்தை அடக்கணும். ஆமா. மணி குடலை புடுங்கணும். தந்திரக்காரனுக்கு மணி குடலை பிடுங்கணும். ஆமா. அவனை நெஞ்சடியா அடிச்சு கொல்லணும். சரி. ஆமா. சுவாமி கோழி போலே கொக்கரித்து கூவணும். ஆமா. நேரம் தெரியாம போறவன ஒரே அடியா அடிச்சு கொல்லணும். எங்க கூவாப்போம்? கோழி போலியா? ஆமா. இது இது வேற கோழிமா, இது அக்கா கோழி. சரி. மண்ணுக்குள் இது அடக்கோழி. ஆமா ஆமா ஆமா. இது மண்ணுக்குள்ளே பதுங்கணும். இது முட்டை விடக்கூடிய கோழி. ஆமா. எப்பா நீ கோழி போல கூவியதெல்லாம் போதும். சரி. மண்ணுக்குள்ளே பதுங்கி விழிக்க வரும். மண்ணடியில பதுங்கணும். வானம் இதிலே பறந்து தெரிய வரும். வான வெள்ளிக்கிழமை பாட்டு போடும்போது அந்த ஒரு மண்ணடி. மண்ணடி தானே? அந்த மண்ணடி இல்ல, மண் தான் கிடக்கு பத்தியா? இந்த மண்ணுக்குள்ள ஒலிக்கணும். ஓ, இந்த மண்ணடியில பதுங்கி இருக்கணும். அதே நேரத்துல வானத்துல பறந்து தெரியும். வானத்துல பறக்கணும். சரி. எப்பா இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்த வரங்கள். சரி. இனிமேல் இவ்வளவு வரத்தை வாங்கி நீங்க பூலோகம் போக முடியாது. இந்த வரத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது.
உங்களுக்கு என்ன என்ன வர வேணும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? என்ன ஏகப்பட்ட வரம் எங்களுக்கு வேணும். அந்த வரத்தை நான் தருகிறேன், நீங்க கேளுங்கள். சரி, என்ன வரத்தை கேட்டார் பாருங்கள். என்ன வரும்? கொல்ல வர்றோம் வெல்ல வர்றோம், கொலைவழிகள் செய்ய வர்றோம். கொல்ல வர்றோம் வெல்ல வர்றோம், கொலைவழிகள் செய்ய வர்றோம். அக்க வர்றோம் அழிக்க வர்றோம், ஆதிசிவதாருமையா. பெறவை கொல்ல வர்றோம், பெற்று மல்லடாக்க வர்றோம். பெறவை கொல்ல வர்றோம், பெற்று மல்லடாக்க வர்றோம். இனாத மல்லடிகளே இளங்கினமா உரைக்க வர்றோம். அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மானை போடாட்ட வர்றோம். அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மானை போடாட்ட வர்றோம். இளவன் கிழவிகளை கிட்டி மண்டி கொல்ல வர்றோம். சூலிகளை பதை பதைக்க கொல்ல வர்றோம். 10 மாத சூலிகளை பகைமைக்கு கொள்ள வர்றோம். 8 மாத சூலிகளை இல்லாமல் ஆக்க வர்றோம். கம்போடை கரை கடந்து ஆழ்வான் போக வரோம். மகளிரையும் அழிக்க வர நாயரனே. இடுகாடு சுடுகாடு இடுகாடு சுடுகாடு இவ்விடமன்று ஓட வரோம். இடுகாடு சுடுகாடு இடுகாடு சுடுகாடு எவ்விடமின்றி ஓட வரோம். கையிலே வைத்த வீணோம் மாறி ஓட வரோம். கரண்டை காலில் புகைகளை போலி கடிக்க வரோம். உண்டங்கால் எலும்புகளை உண்டங்கால் எலும்புகளை போலி கடிக்க வரோம். முட்டங்கால் எலும்புகளை முட்டங்கால் எலும்புகளை முருகு போலை கடிக்க வரோம். பெறவே கொல்ல வரும், வெட்டு மல்லடாக்க வரும். ஈனாத மலடிகளை இணைனவா ஒடுக்க வரும். அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மானை போட்டாட்ட வரும். 10 மாத சூலிகளை பால்வடியை கொல்ல வரும். கிழவன் கிழவிகளை கிண்டி வண்டி கொல்ல வரும். 8 மாத சூலிகளை எல்லாம் அவளாக்க வரும். சரி, எப்பா சுடல என்ன கொல்ல வரோம் வெல்ல வரோம் இப்படி அநியாயமா வரம் கேட்கிறியே. ஆமா, இப்படியே பூலோகத்துல போய் கொன்று கொண்டே இருந்தால் உன்னை யார் நம்புவா? உனக்கு ஏன் பூஜை எப்படியா பூஜை போட்டு கொடுப்பாங்க? சுவாமி, நான் நல்லவரை யாரும் கொல்லை வரம் கேட்கல. சரி, நீங்க முத வரம் எனக்கு தந்தீங்க தெரியுமா? என்ன வரும்? மந்திரவாதியை மதத்தை அடக்குன்னு சொல்லி. சரி, நான் இப்ப கேட்டது எல்லாமே மந்திரவாதி குடும்பத்தை அழிக்குதா? அப்படியா? நல்ல பேர்களை நாடு வைத்து காக்க வரும். மந்திரவாதியும் மதத்தை அடக்கணும், கருவறுக்கணும். நம்பாத பேர்களை ஓட ஓட விரட்ட வரும். ஆமா, கொடுக்க வர எடுக்க வரணும். என்ன கொடுக்க வர எடுக்க வர? கொடுக்க வரணும், வரம் கொடுக்க வரும். நம்பின வீரர்களுக்கு கொடுக்க வரணும், நம்பாத வீரர்களை எடுக்க வரும். அப்படி அந்த கொடுத்த வரதை வைத்து அவன் நல்லா வாழ்ந்தாச்சுன்னா ஒண்ணும் இல்ல. சரி, கொடுத்ததை வச்சு ஆழமா அப்படியே அதிகாரமா ஆணவத்துல ஆடிட்டு நிப்பான் இல்லையா? அப்படி ஆணவத்துல ஆட்டம் போட்டான்னு சொன்னா அந்த அப்படியே கொடுத்த வரதை அப்படியே எடுக்க வரும். சரி, ஆமா, இப்படி நல்லதவன் செய்தவரையும் நாலு வைத்து காக்க வரும். சரி, அண்ணன் தம்பி குடிய கெடுத்தவனை எல்லாம் நாய் போல ஆக்க வரும். அந்த வரம் உனக்கு தந்தேன். இப்படி வரங்களை வாங்கிவிட்டு சரி சொல்லுகின்றார் 21 மாடல்மார்களும். என்ன சுவாமி, இப்படியே நாங்கள் இருக்கக்கூடிய நாளைகளே. சரி, காப்பி என்னது வியாபாரம் நடக்குமா? நீ வேற டீ காப்பி காப்பி நல்ல பிசினஸ், நல்ல வியாபாரம். குடிச்சிட்டியா? இப்போ ஐயா விடுவோம். குடிச்ச பிறகு எதுக்கு நீ அங்க பாத்துட்டு இருக்கிற? ஒரு கதனை குடிச்சிருக்கேன்னா இன்னொருக்க குடிக்கணும் இல்லையா? போதும்ல, ஒரு காப்பி எல்லாம் ஒரு தான் குடிக்கணும். அது நீங்க உங்களே மாதிரி பட்டாளுக்கு எங்களுக்கு 4 நேரம் குடிப்போம். நாங்க அங்க போய் வாங்குவியான். எங்க போனோம்? பாலிஷா. இப்படி காலத்துல கோயிலுக்கு வெளியே தருவாங்க. பார்த்தார்கள் 21 மாடல்மார்களும். சரி, என்ன வரத்தை கேட்டார் பாருங்கள். என்ன வர்றோம்? சுவாமி சம்போடை ஆற்றங்கரையிலே போகும் பொழுது ஆரியக்கரை சேரியிலே ஆரிய சாம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மந்திரவாதி. ஆமா, அவளுடைய மகள் அண்ணனடையாள். சரி, அந்த அண்ணனடையாள் சின்ன இடையாளை அழிக்க வரும். அந்த வரத்தை தந்தை அவளை அழிச்சிட்டு நேர ஆரியக்கரை சேரியிலே போய் அங்கே ஒரு பெரிய நிலையம் வாங்கி கொள்ள வரும். ஆரிய மாடன் என்று உனக்கு பேர் தருவார்.
வருவார்கள். சரி சரி அங்கிருந்து சென்று ஆஹா. இடுகாடு சுடுகாடு இவிடம் என்று ஓடவரம். ஆமையா. கட்டையிலே வைத்த பிணம் காலை வாரி ஓடவரம். சரி பூவரசன் கட்டையிலே பிணம் இருந்து வேகும் பொழுது சந்தன கட்டையிலே சமம் இருந்து வேகும் பொழுது வேகும் போது கட்டைக்கால் எலும்புகளை கரும்பு போல கடிக்க வரும். முட்டங்கால் எலும்புகளை முறுக்கு போல கடிக்க வரும். இப்படி வரத்தை வாங்கிக் கொண்டு சரி அங்கே நாங்கள் விளையாடி விட்டு நேரம் எங்கே போக வேண்டும் தெரியுமா? எங்க போனோம்? பொண்ணு விட்டாங்க யமதிலே கையமதிலே ஐயா கையமதிலே பூமியே நாய் துள்ள வரும் துள்ள வரும். பொண்ணு விட்டாங்க யமதிலே கையமதிலே கையமதிலே பூமியே நாய் துள்ள வரும் துள்ள வரும். பூமேனோ சேமேனோ மாய் தேவீனாய் விளையாட வரும் அழுவது பேர் வலங்கையர்கள் வல்லங்கையர்கள் அவர்களையும் கொல்ல வரும் கொல்ல வரும். கையமதிலே 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 பாவதீர்த்தமாட வரும் ஆட வரும். பாவனாஜ கையமதிலே 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 பாவதீர்த்தமாட வரும் ஆட வரும். பட்டகராஜன் கோவிலிலே கோவிலிலே எரிய வரும் எரிய வரும். ஆனவந்தம் கொளுத்த வரும் கொளுத்த வரும். அடிக்கு தடி எடுக்க வரும் எடுக்க வரும். சோலையிலே செய்ய வரும். குடிமரத்து மூடலிலே உடனே உரைய வரும். குடிமரத்து உரைய வரும். மாலை கொல்ல வரும். குடிமரத்தின் பின்னாலே போக வரும். வேலரிடம் பான பூஜை கொள்ள வரும். சுந்தர்பதி வேலடிடும் சுந்தர்பதி வேலடிடும் ராஜ பூஜை கொள்ள வரும். இப்படியாக என்ன வரத்தை கொடுத்தார் பாருங்கள். அப்படி சுவாமி என்ன பொண்ணு விட்டாங்க எத்திலே பூமியினாய் துள்ளவரம் தெரியுண்டேனப்பா. பூமியினும் ஜெயமினும் விளையாடும் போது வலங்கியர்கள் வருவார்கள். சரி அவர்களை கொன்று மீன் புதுசு காட்டி அங்கிருந்து பூஜை வாங்கி கொண்டு சரி பாவநாச கைத்திலே பாவ தீர்த்தம் ஆடவரும். பட்டகராஜன் கோவிலே வகழிவிலே எரியவரும். அந்த வரதியாம் தந்தேன் சுவாமி சொரிமுத்தையன் காவிலே சென்று சரி சோலையிலே செல்லும் பொழுது அங்கு ஒரு கொடிமரம் இருக்குது. சரி முருகபெருமானுக்கு வெட்டுவதற்கு வருவார்கள் கொத்தன்மார்கள். அவர்கள் பின்னாலே சென்று சரி திருச்செந்தூர் முருகனிடம் ஒரு பெரிய பூசை கொள்ள வரும். சுவாமி நீ கேட்டது போல அந்த வரதியாம் தந்தோம். அதுவும் தந்தினப்பா. சுவாமி தந்தவரமானதெல்லாம் தவறாது இருக்க வேணுமே என்று சொன்னால் உங்களுடைய திருக்கரத்தினாலே இந்த உலகமைக்கும் அளவுக்கு எனக்கு ஒரு பூசை தாருங்கள் சுவாமி. இப்பா சொல்றதே மாடா என்ன என்னுடைய கையாலே பூஜை கேட்கின்றாய். ஆமாம் சுவாமி. அப்படியானால் தேவுக்களை வைத்து இப்படியே தர சொல்லுகின்றேன். உடனே தர சொல்லுங்கள். இப்பா தேவாதிபர்களே சுவாமி இதோ இருக்கின்றார்கள் 21 மாடன்மார்கள். அவ கேட்டபடியான பூஜையிட்டு கொடுங்கள். சரி அப்படியே செய்து கொடுக்கின்றோம். சரி ஆகட்டும் என்று சொல்லி மாடன்மார்களுக்கு தேவர்கள் எப்படிப்பட்ட பூஜை கொடுக்கிறார் பாருங்கள். எப்படி அம்மா? கையில் எங்கரை ஆனது சிவன் கரை கண்ட திரு முன்பிலே கையில எங்கரை ஆனது சிவ கரை கண்டார் முன்பிலே கருத்துடன் பூஜை கொடுக்கவே நல்ல பெருகதை வார்கூடியே மையன சிவன் கோடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே மையன சிவன் கோடி மகிழ்ந்து பூஜை கொடுக்கவே ஆறும் தேவரை சுடலை கள்ளத்தில் வண்ண ஆளடி மூட்டிலே மாறுமாறுக்கே பூஜை கொடுக்க மகாதேவர் அருளினார். பூஜை கொடுக்க மகாதேவர் அருளினார். வெளியா பட்டலாம் விரைந்தாலடி மூட்டிலே திருமாலடியிலே சிறந்த சுடு காட்டிலே திருமாலடியிலே இருந்த சுடு காட்டிலே ஒரு ஆள் மத்திலே வேடம் போட்டு உயரவே கும்பகுடங்களா கும்பகுடத்துக்கு மேலே கொண்ட மாலை கொண்டவர் சாற்றுவார். கும்பகுடத்துக்கு மேலே கொண்ட மாலை கொண்டவர் சாற்றுவார். தத்தி தத்தியாக தேங்க கொள்ளைகளை
வைக்கிற கருக்கில் நீர் தன்னோலை குருதோலையா சொருக்கி வைக்கிற கருக்கில் நீர் தன்னோலை குருதோலையா உருக்கி எண்ணெய ஒரு குப்பையில் வந்தால் அடைத்து வைத்தலோ ஓடிவா முறைத்தவர் பங்கமானையிட்டு விரைய பூசை கொடுக்கவே முறைத்தவர் பங்கமானையுடன் விரைய பூசை கொடுக்கவே இந்த முறை சேவரை அடைத்து உகந்து பூஜை கொடுக்கவே பூசை கொள்ளவா பொன்னி சுடலை மாடனே பூஜை கொள்ளவா பொன்னி சுடலை மாடனே பூசை கொள்ளவா பொன்னி சுடலை முண்டனே பூஜை கொள்ளவா பொன்னி பேச்சி அம்மனே பூஜை கொள்ளவா பொன்னி பேச்சி அம்மனே பூஜை கொள்ளவா பொன்னி மாசான சுவாமியே பூஜை கொள்ளவா பொன்னி கட்டகிற பெருமாளே பூஜை கொள்ளவா பொன்னி கட்டகிற பெருமாளே பூஜை கொள்ளவா பொன்னி சிவலப்பதி சுடலையே பூஜை கொள்ளவா பொன்னி சிவலப்பதி சுடலையே பூஜை கொள்ளவா பொன்னி உஷை காட்டு மாடனே பூஜை கொள்ளவா பொன்னி ருசி காட்டு மாடனே பூஜை கொள்ளவா பொன்னி சப்பாணி மாடனே பூஜை கொள்ளவா பொன்னி சப்பாணி மாடனே பூஜை கொள்ளவா பொன்னி கரடி மாடனே பூஜை கொள்ளவா பொன்னி குழி தோண்டி மாடனே பூஜை கொள்ளவா பொன்னி குழி தோண்டி மாடனே பதத்துக்கு நான் அச்சி பூஜை கொள்வேனோ ஆசையுடனே சுடலை மாடல் அன்புடன் பூஜை கொள்வேனோ ஆசையுடன் சுடலை மாடல் அன்புடன் பூஜை கொள்வேனே மறுபடி கறந்து வெட்டி இல்லாமல் மாடல் பூஜை கொள்வேனோ முகத்தை கண்டில்லாமல் பெரிய பூஜை கொள்வேனோ முகத்தை கண்டில்லாமல் பெரிய பூஜை கொள்வேனோ சுடலை மாடல் இப்படி துணிந்து கொண்டவன் இருக்கவே சுடலை மாடல் இப்படி பூஜை நிற்கவே கனியான ஆட்டம் கண்டில்லாமல் கடுக பூஜை கொள்ள மாட்டேன் என்றாரே 21 மாடன்மார்களுக்கும் தேவர்கள் எப்படி பூஜை போடுறாங்க தெரியுமா? எப்படி? ஒரு ஆள் மட்டிலே பீடம் போடுகின்றார்கள். கைலாய மலையில ஒரு பெரிய வெட்டாவளி பொட்டல். ஆமா. அந்த வெட்டாவளி பொட்டல்ல ஒரு பெரிய ஆலமரம் மூட, அந்த ஆலமரம் மூட்ல தான் சுடலமலை சாமிக்கு பூஜை போடுறாங்க. பொட்டல்ல இருக்க ஆலமரம் மூடா? சரி. இல்ல பொட்டல்னா நம்ம ஊர் பக்கத்துல இருக்க பொட்டல் இல்லமா. அப்படினா? இல்ல கைலாய மலையில ஒரு பெரிய வெட்டாவளி பொட்டல் சொன்னா, பொட்டல்னு சொன்னாலே திறந்த இடம். ஓஹோ. அத தான் பொட்டல்னு சொல்லுவாங்க. சரி. அந்த திறந்த இடத்துல ஒரு ஆலமரம் மூடு. அதுல ஒரு ஆள் மட்டத்துக்கு பீடா போட்டு பெரிய படப்பு போடுறாங்க. ஆமா, ஒரு ஆள் மட்டன்னு சொன்னா ஒரு ஆள் சராசரி எத்தனை அடி ஒசரா இருப்பான்? 6 அடி இருப்பாங்க. அது எப்படியா 6 அடி இருப்பான்? அவரவர் கைக்கு அவரவர் 6 அடி இருப்பாங்க. ஆமா, 6 அடி மட்டத்திலேயே பீடங்கள் போட்டு உயர்ரவி குடமாலை வடமாலை எல்லாம் ஏணி வைத்து சாத்தி, கும்பகுடம் எல்லாம் வைத்து, சரி, சுடலமான சாமிக்கு கலப்பம் சாத்தி தேங்காய் பழம் வச்சு சுத்த பூஜை போட்டுட்டு அழைக்கிறாங்க. ஆமா, பொங்கப்பானையை வச்சுட்டு சுடலமான சாமி பூஜையில வாவான்னு அழைக்காங்க. பொங்கப்பானை பொங்குகின்றது. சரி, 21 மாடன்ல ஒரு சுடலமான சாமி வந்தார். அடிக்கின்றார்கள், பூஜையில அழைக்கிறாங்க. ஆமா, சுடலமான சாமி பூஜையில வா பேச்சியம்மா, ஆச்சி பாதாள காளி பத்திரகாளி பூஜையில வா, வந்துருங்க வந்துருங்க, பூஜையில வந்துருங்க பூச்சாண்டி. ஆமா, இப்படி பூஜையில அழைச்சாங்க இல்லையா? அழைக்கும் போதுதான் பார்த்தாரு 21 மாடமாரெல்லாம் ஆண்ட சுடலமான சாமி மட்டும் வந்தாரு. தலைமை அவர் தானே. என்னடா பூசை இது? யாருக்கு போட்டு வச்சிருக்க பூசை? எல்லாம் உங்களுக்கு தான் பூசை போட்டு. உங்க அதட்டுக்கும் உங்க பகட்டுக்கும் பூஜை கொள்ளக்கும் ஒண்ணு முடியாது. ஒரு வாசமே இல்லையேப்பா. அது யார் அது குறுக்க பேசுறது? தம்பியா? நான் சுடல, அது முண்டை. முண்டனா? ஆமா. உன்னை விட அதிகமா பேசுறான். யான் தம்பி பேசிட்டு போட்டு. சரி. ஆமா ஆமா, இது பேச்சு. அப்படியா? ஆனா பேச்சு காட்டி பேச்சு பேச்சு வாய திறக்க மாட்டா. எப்பா? ஆனா திறந்துட்டா மூட மாட்டா. பூசெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க. பூசா? பூசா? ஓ, பூசையா? இந்த பூசையா? நல்லது நல்லது. பூஜை பூஜை பூஜை. இது யாருக்கு பூஜை? நல்லா தான் போட்டிருக்கீங்க, ஆனால் வாசமே இல்லையப்பா. வாசம் தானே? ஆமா. என்ன பத்தி கொளுத்துல பன்னீரை திறந்து விடலப்பா. என்ன பன்னீரை திறந்து விடலையா? எப்பா வாசம் என்று சொன்னால் பத்தி வாசத்தை நான் கேட்டேன். வாசம் சொன்னா பத்தி செண்டு செவ்வாதி இதெல்லாம் வாசம். எனக்கு அது வாசம் கிடையாது. வெட்டி வேறு வாசம். வேற அது என்ன பூஜை தெரியுமா? என்ன பூஜை? சைவ பூஜை போட்டிருக்கீங்க சாமி. எனக்கு அசைவ பூஜை வேண்டும். அப்படின்னா என்ன? கனியான் வர வேண்டும், கைகோர்த்தாட வேண்டும். சரி, முங்கை வெட்ட வேண்டும், முழங்கை வெட்ட வேண்டும், நாக்கு வெட்ட வேண்டும், நரபலி கொடுக்க வேண்டும், பெய்முகம் கட்ட வேண்டும், மகுடம் தட்ட வேண்டும். என்ன
ஆமா கனியான யாரு? நாக்கு வெட்டு நரவலி வெட்டு இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டே கிடையாது சுவாமி. கேள்விப்பட்டது கிடையாதா? நீங்க சொன்னது எதுவுமே நாங்க கேள்விப்பட்டது கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இந்த பூஜை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் தேவர்களே. ஆண்டவா உடனே சின்ன சிவபெருமான் கிட்ட சொல்லுங்க. சரி அந்த பூஜை கொடுத்தால் தான் நாங்கள் இங்கிருந்து போவோம், இல்ல இந்த இடத்தை விட்டு நாங்க நகர மாட்டோம். சுவாமி நீங்க சொன்னது ஒண்ணு விடாம நாங்க அவர்கிட்ட போய் சொல்றோம். அது சிவபெருமானா பாத்துட்டு இருக்காரு இல்லையா? ஆமா, அவர்கிட்ட போய் சொல்றோம். அவரா பாத்து ஏதாவது உங்களுக்கு தந்தாரம் வாங்கிடுங்க. இல்லப்பா அவரா பார்த்து தந்தாரம் வாங்கிடுங்க. அப்படியா? ஆமா. அப்படி என்று தேவாதேவர்கள் சிவபெருமான் இடத்திலே சொல்லுகிறார்களாம். சிவபெருமானே சொன்னார் பாருங்கள், கைவெட்டுக்கு எங்கே போவேன் எங்கே போவேன் எங்கே போவேன் யாருக்கு எங்கே போவேன் எங்கே போவேன் கைவெட்டுக்கு எங்கே போவேன் எங்கே போவேன் எங்கே போவேன் யாருக்கு எங்கே போவேன் எங்கே போவேன் கைவெட்டுக்கு எங்கே போவேன் எங்கே போவேன் போவேன் கைவெட்டுக்கு எங்கே போவேன் எங்கே போவேன் அதே தெய்வலோகமானதிலே ஆனதிலே ஆனதிலே நல்ல கண்ணியர்கள் கண்ணியர்கள் தெய்வலோகமானதிலே ஆனதிலே ஆனதிலே நல்ல கண்ணியர்கள் கண்ணியர்கள் ஏழை என்றோ அரம்பை என்றோ அரம்பை என்றோ அரம்பை என்றோ தாடுவாரா ஆடுவாரா சுவாமி 21 மாடன்மார்கள் நீங்க போட்டு கொடுத்தீங்களே பூஜை, சரி அது வேண்டான்னு சொல்றாங்க. ஏய்யா கனியான் வர வேண்டுமாம், கையூர் தாட வேண்டுமாம், சரி முங்கை வெட்ட வேண்டுமாம், முழங்கை வெட்ட வேண்டுமாம், நாக்கு வெட்ட வேண்டுமாம், நரபலி கொடுக்க வேண்டுமாம். நாக்கு வெட்டா கனியான் வந்து இல்லாம பூஜை ஏற்க மாட்டார்களாம். இப்பா அதனாலே நாக்கு வெட்டுக்கு எங்க போவேன் நரபலிக்கு எங்க போவேன் அது எங்களுக்கு தெரியாது சுவாமி. அவருக்கு பூஜை கொடுக்க எங்களால முடியாது. சரி நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லும் போது சிவபெருமான் கொஞ்ச நேரம் கவலையோடு இருக்கின்றார். வரத்தானே செய்யும். ஆமா கனியானுக்கு எங்க போவேன், நாக்கு வெட்டுக்கு எங்க போவேன், சரி நரபலிக்கு எங்க போவேன், மகிடந்தப்புக்கு எங்க போவேன் என்று சொல்லி இருக்கும் போது ஒரு யோசனை வருகிறது. எப்படி? தேவலோகத்திலே 2 கண்ணீர் அழைத்தார். கண்ணீர்கள் காலிலே கச்சம் கட்டி கண்ணீர் குத்தாடுகின்றார்களாம். சரி ஆடும் பொழுது இந்த ஏழை என்று சொல்லக்கூடிய பெண்ணின் காலில் அணிந்திருந்த சிலம்பால் ஒரு இந்த ஏழை அரம்பை ஒரு பரலானது இறைத்து பகவான் நோக்கி வருகின்றது. சரி பகவான் காலை கொண்டு மிதிக்க, சரி அதுல யார் பிறந்து வருகிறா பாருங்க. 2 கனியான் பிறந்தார்களாம். ஒருவன் கட்டக்கனியா ஒருவன் நெட்டக்கனியா. ஆமா ஒருவன் நாக்கு வெட்டும் கருவி நரபலி வெட்டும் கருவியோடு வந்து பிறந்திருக்கின்றான். முங்கை வெட்டும் கருவி, ஆமா முளங்கை வெட்டும் கருவி, சரி மகுடம், பேய்முகம், சரி இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு கனியான் வந்து சிவபெருமானிடத்துல கேட்கிறான். சுவாமி சரி நாங்கள் தான் கனியான்மார்கள். ஆமா ஆமா எங்களை பிறவி செய்ததற்கு என்ன காரணம்? என்ன இந்த களக்காடு புதூர் என்று சொல்லக்கூடிய அருமையான நன்னகரில் 21 மாடன்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். சரி அவன் கேட்டபடியாக நீங்கள் பூஜையிட்டு கொடுக்க வேண்டும். மாடன்மார்கள் என்றால் சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது சுவாமி. அவர்களுக்கு நாங்கள் பூஜை போட்டு கொடுத்துக்கிடுவோமா? அவன் எப்படி எல்லாம் உங்ககிட்ட பூஜை கேட்கிறானோ அப்படி எல்லாம் பூஜையிட்டு கொடுக்கணும். எங்களுக்கு துணையாக நீங்க இருக்கணும் சுவாமி. எப்போது வேண்டாலும் என்ன நினைச்சுக்கோ, உனக்கு நான் அருள் செய்வேன் அப்படி என்று 21 மாடன்மார்களுக்கும் கேட்டபடி பூஜை கொடுக்க கனியான் வருகின்றான். எப்படி பூஜை போட்டான் பாருங்கள். எப்படி? தித்தி திமி தோம் திதி தித்தி எனவே திமி தோம் திமி தித்தி எனவே ஆடகத்து தாடி வாடா தேவ கனியா மக்கள் அம்மா கூடமாதை கொட்டி ஆடடா, மக்கள் அம்மா கூடமாதை தட்டி ஆடடா, வண்ணமுள்ள பேமுகத்தை கட்டி ஆடடா, வந்து வட்டமிட்டு பாடி ஆடடா, வந்து வட்டமிட்டு பாடி ஆடடா, போடப்பட்ட பேமுகத்தை வல்லையும் காட்டி வட்டமிட்டு ஆடுகனியா, வட்டமிட்டு ஆடுகனியா, ஆறு பிறவி பிறந்த சுவலை மாடனே ஆதரித்து பாடியாடு ஆண்டிகனியா, ஆதரித்து பாடியாடு ஆடுகனியா, 7 பிறவி பிறந்த பிரம்மசக்தியே இன்பமுடன் பாடியாடு ஏழை கனியா, இன்பமுடன் பாடியாடு ஏழை கனியா, முன்னமே கைலாசம் தன்னில் பிறந்தாய்
ஓட்டில் பிறந்தாய் முப்புறத்தி சுட்ட சுடு காட்டில் பிறந்தாய் உன்னமே பிரம்மந்தாளி ஓட்டில் பிறந்தாய் பஞ்சவர்க்கு அஞ்சு மூர்த்தியாக பிறந்தாய் பஞ்சவர்க்கு ஐந்து மூர்த்தியாக பிறந்தாய் அரசுடரான நீலி வந்து பிறந்தாய் தங்களோட வேலியிலே வந்து பிறந்தாய் தங்களோட வேள்வியிலே வந்து பிறந்தாய் எக்காலம் அழியாத வரங்களை வென்றாய் இயல்வரிய சுடலை மாடர் முன்பில் ஆடடா புகழ்பெரிய சுடலைமாறன் முன்பில் ஆடடா முட்டாளம்பா வெட்ட கரை கெட்டே வையடா மூளைய மேளகுமாக கெட்டி வையடா ஐயா மூளை இம்மையாக கிண்டி வையடா முண்டு சட்டியில் கருகே வண்டு கட்டடா சூளக்கணி யானை வந்து சூழ ஆடடா சூளக்கணி யானை வந்து கூட ஆடடா நீலியதோர் கோழி தலை ஈரல் இறைச்சி இந்த குட்டியை வெட்டி ரத்தம் பொட்டு போடடா குட்டி ஏதா வெட்டி போட்டு ரத்தம் போடடா கண்ணீர்கள் இந்த பூ படை பெருக ஆடி கைலாச மலையிலே பூஜையம் உண்டா ஐயா கைலாச மலையதிலே பூஜை கொண்ட வளமுடன் தர்ம பூமி தன்னில் போக வேணும் என்றாரே தெய்வக்கணியான் வருகின்றான் சுவாமி என்ன நீங்கள் தான் மாடன்மார்களா எப்பா நாங்க தான் 21 மாடன்மார்கள் அப்படியா 21 வரும் சரியா இருக்கிறீங்க 21 வரை சரியா நிக்கும் எண்ணி பார்த்துட்டேன் ஆமா சரி உங்களுக்கு தான் பூஜை போடணுமா எங்களுக்கு தான் பூஜை போடணும் எப்படின்னு சொல்றீங்களா எப்படியா எப்பா மகனை கொண்டு வந்திருக்கிறியா மகுடம் தானே ஆமா என் தம்பி வச்சிருக்கிறான் வச்சிருக்காம இல்லையா ஆமா சரி ஒண்ணுக்கு வழி இல்லையா முதல்ல எனக்குன்னு சொல்லி 2 தட்டு தட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ என் தம்பிட்ட கேளுங்க அப்படியா எப்பா கட்டகனியா ஆமா முதல்ல எனக்கு 2 தட்டு தட்டு பாப்போம் 2 தட்டு தட்டுப்பா 2 தட்டு தான் 2 தட்டா எனக்கு நல்ல அலறுமையா அடிச்சிட்டு சரி இனி எங்க அம்மாவுக்கு லேசா தட்டு பாப்போம் எங்க அம்மா பேச்சுக்கு ஆமா தம்பி எப்ப கனியா என் தம்பி முண்டனுக்கு லேசா உருண்டு அடிப்பா பாப்போம் ஆனா கனியானுக்குள்ள 10 பொருத்தமும் அவங்கிட்ட சரியா இருக்குது ஆமா இனி தம்பி முண்டனு அடிச்சுட்டு அப்புறம் மாசானதுக்கு ஒரு அடி மாசானத்துக்கு அடிப்பா மாசானதுக்கு அடிப்பா அடி எனக்கு நல்லா அடிப்பாவன் எப்பா நீங்க அடிச்சதெல்லாம் போதும் சரி 21 வாழையில எண்ணி போடுங்க சாமி 21 வாழையில ஆமா போட்டாச்சு ஒரு இலைக்கு 3 பழம் வையுங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை தான வைக்கணும் இல்ல வாழைப்பழம் தான் வைக்கணும் வாழைப்பழமா வச்சாச்சு 3 பழம் துவர ரத்தம் இட வேண்டும் ஒட்டாச்சு சுவாமி குட்டியை வெட்டணும் குட்டி எங்க இருக்கு அடா இருக்கு பாத்தீங்களா ஆமா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியா சரி வெட்டியாச்சு அத வெட்டி அந்த பழம் துவர ரத்தம் இடங்கள் வச்சாச்சு சுவாமி என்னை சுற்றி சுற்றி ஆட வேண்டும் உங்களை சுத்தி பேய்முகம் கட்ட வேண்டும் ஏற்கனவே எங்க முகம் எல்லாம் பேய் முகத்தை கட்டி வச்ச மாதிரி தான் இருக்கு இதுக்கு போட்டு கெட்டுனா என்ன கெட்டாம போனா என்ன உனக்கு சொல்லு உன் முகம் பேய் முகம் ஏன் அழகா இருக்க எங்க முகத்தை பேய் முகமாக்குற நம்ம முகம் எல்லாம் பேய் முகம் ஆமா இந்த பாரு சரிதான் என்ன அழகா இருக்கு படப்பெல்லாம் அழகா வச்சிருக்கீங்களா ஐயா படப்பு தானே என்ன பாரு எப்படி செழிப்பா போட்டு வச்சிருக்கு எப்பா
இந்த பூஜை எங்களுக்கு பிடித்திருக்கின்றது. நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். மனமாற ஏற்றுக்கொண்டோம். நல்ல சாமி. நாங்க பூலோகம் போகணும், என் மக்கள் எல்லாம் நான் பார்க்கணும். சரி. அதனாலே சீக்கிரம் போய் வருகிறேன். தாராளமா போயிட்டு வாங்கோ. எங்க போனாலும் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சி கிடைக்கும். நிறைய தானே? நல்ல சரியா? மகுடத்துக்கா? மகுடத்துக்கு. ஆமா சாமி, என்னுடைய அருள் எப்போ உங்களுக்கு இருக்கும், சென்று வாருங்கள். நல்லது நல்லது நல்லது. ஏன்னா இந்த கைலாச மலையோட நீங்க போயிட கூடாது இல்லையா? ஐயா எப்பவும் அங்கதான் இருப்போம். நீங்க ஊனி சொல்லுங்க, டக்குன்னு மகுடத்தை தீர அங்க வந்துருவோம். சரி. ஆமா அப்படின்னு சொல்லி சரி 21 மாடன்மார்கள் பூலோகம் வருகின்றார்கள். சரி, யார் யாரெல்லாம் வந்தார் வாருங்கள். யார் யாரெல்லாம்? மாடன் சுடலை மாடனா, மாடன் சுடலை மாடனா, மங்கை பேச்சு அம்மனா, மாடன் சக்கடி மொண்டனா, மாடன் சக்கடி மொண்டனா, மாடகட்டேர பெருமாளா, மாடகல்லகர மாடனா, மாடகட்டேர மாடனா, மாடன் உஷிக்காட்டு மாடனா, மாடன் கல்லடி மாடனா, மாடன் கல்லடி மாடனா, மாடகவதல்ல மாடனா, அரக்கு குத்திய தண்டவுவார், அரக்கு குப்பிய தண்டவுவார், அங்கையும் இங்கையும் ஓடுவார், கொள்ளி குடத்தை எடுப்பாரா, கொள்ளி குடத்தை எடுப்பாரா, சிறுபிள்ளை போலவே அழுவாரா, பிள்ளையை ஆட்டுவார், பிள்ளையை ஆட்டுவார், உடையிலே ததை கேளுவார், கமரி பந்தத்தை கொளுத்துவார், கமரி பந்தத்தை கொளுத்துவார், குமரி பெண்களை கெஞ்சுவார், தாடி நிறைந்த கிழவனா, தாடி நிறைந்த கிழவனா, உடைந்து விழுந்த முதல்வரா, கப்பலில் கடல் ஓட்டுவார், கப்பலில் கடல் ஓட்டுவார், இரண்டு கம்பர்கள் ஆட்டுவார், மாரடிக்கிற சுடலை பேசி, மாரடிக்கிற சுடலை பேசி, ஏழு கட்டையில் ஏறுவாள், மாடன் சுடலை மாடன் இப்படி, மாடன் சுடலை மாடன் இப்படி, வளமுடன் சம்போடை தன்னில் வந்திடுவாரே, சம்போடை தன்னில் சுடலை மாட சுவாமி, மாட சுவாமி, அதிகமாகவே கூட்ட படையோடு வந்தார், சம்போடை தன்னில் சுடலை மாட சுவாமி, சுவாமி அதிகமாய் ஒரு கூட்ட படையோடு வந்தார். நையாண்டி மேள கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நையாண்டி மேள கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கம்பீரமாகவே வெள்ளியும் உழைக்கும் கிழக்கி, உருளமாகிய ஆரிய சாம்பான் ஆரிய சாம்பா மகளர் நடையா, ஆயிழையானவள் சூழலை நகரே வந்தார், ஓடிவா பஞ்சனமாடையை கட்டி சுடலை மாட சுவாமி, சுவாமி மாயத்தை போலது தேரை தவளை வடிவார், மஞ்சன வாடகை கண்ட சுடலை மாட சுவாமி, சுவாமி மாயத்தை போல தேரை தவளை வடிவார், சேதனத்திலே தேரை எட்டி விழவே, வரமகள் தேரை கண்டு விழவே, நையாண்டி மேள கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்து வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். நையாண்டி மேள கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்து வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சம்போடை கரை கிடந்து வாராரி சுடலைமான, வாராரி சுடலைமான, அதிகடியா மலைமரமா, அதிகடியா மலைமரமா, ஆட்டக்கரையா இடுகாடா, ஆட்டக்கரையா இடுகாடு, இடுகாடு சுடுகாடு, இடுகாடு சுடுகாடு, வந்து ஓடுவாரா, ஓடுவாரா, கண்டையிலே வைந்தவிடா, கண்டையிலே வைந்தவிடா, காலவாரி ஓடுவாரா, காலவாரி ஓடுவாரா, உமரிந்து வேகமிடும், உமரிந்து வேகமிடும், வெகுமரிகள் எடுப்பாரா, குணங்கள் எடுப்பாரா, ஜீவிச்சி தின்னுவாரா, உறவினி தள்ளுவாரா, எங்களுக்கு விருந்தளிப்பாரா, எங்களுக்கு விருந்தளிப்பாரா, சந்தாட கட்டையிலே, சந்தாட கட்டையிலே, சமமிருந்து வேகுதையா, உமரிந்த கட்டையிலே, உமரிந்து வேகுதையா, கட்டை கால் இளம்புகளே,
கால எலும்புகளே முருகு போல கடிப்பாரா பேச்சு பெற்ற திருமகனே பேரு பெற்ற சுடலை கண்ணா அல்லையத்தை கையில் எடுத்து இல்லை வர காடதில்லை வாராரே சுடலை வச்சு வச்சு தின்னுவாரா கைகளுக்கு விருந்தளிப்பார் அல்லையத்தை கையில் எடுத்து மட்ட காலை மண்டியிட்டு நமதில்லை கொண்டு வாரா காலை எலும்புகளே போல கடிப்பாரா மட்ட காலை எலும்புகளே போல கடிப்பாரா வாயதிலே உங்களுடைய வாராரே சுடலை ஆனைவத வருகையிலே அடுக்குதடி வருகையிலே குதிரவத வருகையிலே அடுக்குதடி வருகையிலே ஆனைவெளி எரிந்து கொண்டு வாராரே சுடலை ஆடுவாரா ஓடுவாரா கொண்டு வந்தார் தான் பார்த்து அர்த்தமினை பங்கு வைத்தார் பங்கெடுத்து பங்கு வைத்து பார்த்து வந்த வேளையிலே பார்த்து மடன் 5 பங்கு குறைய கண்ணனரா எட்டாவது பங்குதான் மாட்டி போடும் என்றார் கண்ணவனை தான் விரவி கண்ணுடனே பங்கு வைத்தார் ஆடையினை தான் பார்த்து 60 பங்கு போட 5 பங்கு அதிகமல்லோ எட்டாவது பங்குதான் ஆதரவாய் சொல்லுகிறேன் கொல்லாத சுடலை மாடு போத நல்ல கையத்தில் வந்து ஏறி என்னும் பிரம்மசக்தி இவரப்ப கத்தி வந்து போல் மீனதையோ கையத்திலே விட்டு இருந்து ஓடுவாரே மதியிலே எதை தகட்டோ கட்டுடனே ஓடிடுமா வழங்குகிறேன் ஆடியவர் ஓடுகையில் பரிசலையில் தான் எடுத்து தாக்குடனே மாடமார்கள் நம்முடன் பிரம்மசக்தி சமயங்க செய்தவளா ஆடையினை தான் பார்த்து 50 வழங்குகிறேன் ஓட ஓட கொல்லுவாரா மீதமுள்ள வழங்குகிறேன் கல்லிடையார் குறிச்சியிலே செய்தி சொல்லுவாரா கல்லிடையார் குறிச்சியிலே ஒரு நிலையம் அங்கிருந்து பூஜை கொண்டு அழகுடைய சுடலை கண்ணா போவோம் யாரை காண்போம் யார் இடத்தில்
பரனுட மகனே சுடலை மாடா பார்வதியாளுட மகனே வருவாய் ரமண வருவா உமையவளானே வருவானதை யார் அறிவாரோ சுடலை மாடா சம்போடை கரை கடந்து மாறாரை சுடலை மாடல் அதியடியாமலை மரமா அதுகரையாயிடு காடா ஆடு சுடுகாடு வந்து ஓடுவாரா அண்டையிலே வைத்தவனா ஆலைவாரி போடுவாரா அமர்ந்த வேகமெனா வேகமனைகள் எடுப்பாரா வாரா வெகுளுக்கு விருந்தளிப்பா சாமத்திலே சாம வேளையிலே சாமபூதை கொள்ளவென்று வாரானே சுடலை மாடா பூதையில் வா சுடலை மாடா பூதையில் வா பூஜையில் வா பூஜையில் வா சுடலை மாடா பூஜையில் வா எல்லோரும் விட்ட பூஜை என்பவன கொள்ளுதற்கு வந்திடுவாய் வந்திடுவாய் சாமனல்ல சாமவையா சாம வேலையா ஆலவனம் கொடுத்துவாரா அங்கைக்கு மூடுவாரா ஆலவனம் கொடுத்துவாரா உடைவாடு வாய்வாரா உடைமோடு வாய்வாரா வேலையல்ல வேலையா உடையாட இது சமயம் விட்டாத வீடத்திலே ஏடி வைத்து மாலை சாட்டி மாலை ஏட்டு மாலை மாலைகளா எல்லோரும் வெட்ட மூடு கொள்வதற்கு மாறாடு சுடலை மாடா ஐயான காலத்திலே ஆண்ட பெண்ணா வேகுதல்லோ சுடுகாடு ஆனதிலே பெண்ணா வேகுதல்லோ பரண்டைக்கால் எலும்புகளை கரும்பு போல கடிப்பாரா எலும்புகளை
சல்லடமா கச்சைகள் நான் தலையில் வெண்ண தலப்பாவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்க நம்பு சல்லடமா மாட்டி வைக்கும் கால்களுக்கு மாத நம்பு சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தொத்தி போவா சல்லடமா வெள்ளி நல்லா விடியருவா வெள்ளி நல்லா விடியருவா விளையாட வீசருவா நல்லபடியருவா தலை தோங்க வீசருவா அது போற வீசையது வல்லையம் போல அது போற வீசையது ஈட்டியை போல இருக்குதல்லா ஐந்து மணி வல்லையமா ஐந்து மணி வல்லையமா அறையில் ஒரு சல்லடமா ஐந்து மணி வல்லையம்மா 7 மணி வல்லையமா இடையில் ஒரு சல்லடமா சந்தனமு கமகமக்க வாராறு சுடலை அண்ணனும் தம்பியுமா ஆடி பாடி வாராறு சாமநல்ல கொடைக்காரா சாமநல்ல கொடைக்காரா மாயாண்டி சுடலையா மறிக்கொழுந்து வாசகார மாயாண்டி சுடலையா கைகடைக கடகலக்கடே அவர் வாராரே தேடி அவர் வாராரே இங்கே உள்ள மக்களுக்கு ஆடுவாராம் ஆடுவாரா ஆடுவாராம் ஆடுவாரா ஆடாளி போடுவாரா
வல்லமை சேர் மாடசுவாமி மாடசுவாமி தாயான பேச்சியம்மை கைலாச மலைகளிலே தெளிவாக தான் பிறந்தாய். தாயார் பேச்சியம்மை ஆடலாக அழைத்துக் கொண்டு யாராலே பேச்சியம்மை ஆடலுக்கு துணையாக தாயார் பேச்சியம்மை தாயாக பிறந்திடுவாய். தெளிவான பேச்சியம்மை கையிலே திரிசூலா தாயார் பேச்சியம்மைக்கு தான் ஆடாலே பேச்சியம்மை இறைமாடு தன்னுடனே தாயும் மகனமாக மகனிலே விளையாட ஆறாளி பேச்சியம்மை மக்களிடத்தை முட்டாகிட்டு வாரி முடிவு போலே தாயான பேச்சியம்மா கைலாச மலைகளிலே ஆறாளி பேச்சியம்மை ஆடி வர வாடி வர ஆடி ஒட்டு வர
யாரு எங்க